வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் ஈஸ்வரி. என்ன ஈஸ்வரி? டாக்டர் பணம் கட்டாம ஆபரேஷன் பண்ண கூடாதுன்னு மேனேஜ்மெண்ட்ல சொன்னதா நீங்க சொன்னீங்க. நான் இன்னும் பணம் கட்டலையே. பணம் கட்டலன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? ஆபரேஷனுக்கு பணம் கட்டியாச்சு. பணம் கட்டியாச்சா? யார் கட்டினாங்க? டாக்டர் காயத்ரி மேடம் தான் வசுந்தராக்காக பணம் கட்டினாங்க. டாக்டர் மேடம் எங்க? ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் வரேன் ஈஸ்வரி. ஈஸ்வரி, ஈஸ்வரி, மே கமன் டாக்டர்? வாங்க ஈஸ்வரி. சிஸ்டர், நீங்க ரெண்டு பேரும் ஆபரேஷன் தியேட்டருக்கு போங்க. நான் வந்து. ஓகே டாக்டர். சொல்லுங்க ஈஸ்வரி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஈஸ்வரி, என்ன இது? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சந்தோஷத்துலயும் பெரிய சந்தோஷம். கேட்ட இடத்துல கிடைக்கிற உதவி இல்ல. நாம கேட்காத இடத்துல இருந்து நமக்காக எதிர்பாராம நமக்கு கிடைக்கிற உதவிதான் சொல்லுவாங்க. என் அத்தைய காப்பாத்து நான் முயற்சி பண்ண எல்லா வழியையும் என்னோட எதிரிங்க அழிச்சிட்டாங்க. எங்க என்னால என் அத்தைய காப்பாத்த முடியாதோன்னு நினைச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் டாக்டர். மொத்த நம்பிக்கையையும் இழந்து என் அத்தைக்கு எப்படி ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு புரியாம நான் தவிச்சு திகச்சு நின்ன போதான் நீங்க ஆபரேஷனுக்கு வேண்டிய பணத்தெல்லாம் கட்டிட்டீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. இப்ப நீங்க என் கண்ணுக்கு அந்த கடவுளாதான் தெரியுறீங்க. அதனால நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னா தேங்க்ஸ்ங்கிற சின்ன வார்த்தை நீங்க பண்ண இந்த பெரிய உதவிக்கு பத்தவே பத்தாது. இல்ல ஈஸ்வரி, நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்குள்ள இருந்த தாய்மை உணர்ச்சிய வெளியில கொண்டு வந்தது நீங்க தான். எஸ், நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உறவை பத்தி சொன்னதெல்லாம் நானும் கேட்டேன். நான் வாழ்றதே என் டாட்டர் யாழ்னிக்காக தான். என் பொண்ணுதான் எனக்கு உலகமே. என் பொண்ணுக்கு நானா உயிர். இதே மாதிரி தானே உங்க ஹஸ்பண்ட் அழகு சுந்தரத்துக்கும் அவங்க அம்மா வசுந்தரா உலகமாவும் உயிராவும் இருக்கணும். இது புரிஞ்சதுனாலதான் நான் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு தேவையான பணத்தை கட்டினேன். அதோட இல்லாம இந்த ஆபரேஷனை நல்லபடியா பண்ணி அவங்கள காப்பாத்தி உங்க ஹஸ்பண்ட் கையில ஒப்படைக்கிறத என்னோட கடமையா நினைக்கிறேன் ஈஸ்வரி. மேடம், பேஷண்ட் கூட உங்களுக்கு எந்த சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட்டும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க என் அத்தை உயிரை காப்பாத்தி கொடுக்க போறீங்க. நீங்க காப்பாத்துறது என் அத்தைய மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் தான் மேடம். அது எப்படி? தெய்வத்துக்கு எந்த சென்டிமெண்ட்டும் அட்டாச்மெண்ட்டும் இல்லாம போகும். இத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல ஈஸ்வரி, நான் பண்ணிருக்கிறது ஒரு சின்ன ஹெல்ப் தான். அதுக்கு நீங்க இவ்ளோ எமோஷனல் ஆக தேவையில்ல. சரி, வாங்க போலாம். 1 minute. என் டாட்டர் யாழ்னி தான் பேசுறா. யாழ்னி, யாழ்னி, என்னாச்சு? ஏன் அழற? என்ன டாக்டர் காயத்ரி, அந்த வீணா போன வசுந்தராவ ஆபரேஷன் பண்ணி பொழைக்க வைக்க போறீங்களா? என்ன? நீங்க யாரு? எங்க என் பொண்ணு யாழ்னி? டாக்டர், ஸ்பீக்கர்ல போடுங்க. யார் நீ? என் பொண்ணு யாழ்னி போன்ல இருந்து நீ எப்படி பேசுற? என் பொண்ணு எங்க? சொல்லு. சொல்றேன். நல்லா கவனமா கேட்டுக்கோ காயத்ரி.